பேர் யுவினா. நான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பேரண்ட்ஸ், அப்புறம் சமுத்திரகனி அங்கிள், அப்புறம் பாவிஜய் அங்கிள், அப்புறம் தேவயானி ஆண்டி, இவங்க எல்லாருமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இந்த படத்தில் பாவிஜய் அங்கிள் எனக்கு ரொம்ப நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. தெரியாதெல்லாம் ரொம்ப நல்லா கற்றுக் கொடுத்து இது மாதிரி பண்ணணும் அது மாதிரி பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் இதில் சமுத்திரகனி அங்கிளும் தேவயானி ஆண்டியும் எனக்கு அம்மா அப்பாவாக பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்ல இந்த சீனுக்கு இது மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்கணும், இந்த சீனுக்கு வந்து இது மாதிரி சிரிக்கணும், இந்த சீனுக்கு வந்து கோபமாக இருக்கணும், இந்த சீனுக்கு வந்து சேடாக இருக்கணும் அப்படின்னு எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. இந்த படம் மூலியமாக நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அண்டு இந்த படத்தில் வந்து நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம் வேந்தா டிவி நேயர்கள் வணக்கம். நான் தாஜ்னூர் இசையமைப்பாளர். இன்றைக்கி இந்த ஸ்ட்ராபெரி படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். இந்த படம் வந்து பாவிஜய் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, முதல் முறையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் நான் மியூசிக் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த படம் வந்து ஒரு ஹாரர் கலந்த ஒரு சமூக நோக்கம் கலந்த ஒரு படம். இது ஹாரர் படம்னாவே ஒரு ரீரிகார்டிங் வந்து மிக முக்கியமான ஒரு பாட்டாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து இது ரீரிகார்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லோரும் பார்த்தவங்க சொன்னது வந்து எனக்கு மகிழ்ச்சி. இதில் சாங்ஸ் சொன்னிங்கன்னா மொத்தம் 6 பாடல் பண்ணியிருக்கேன். ப்ரமோஷன் சாங் வந்து ஆக்டர் சித்தார்த் அவர்கள் பாடியிருக்காங்க. படம் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும் இந்த படம். You know me. I want to meet you. Listen to my voice. I'm very near to you. I was a little angry with you, my friend. You can see me. Hello Venda TV viewers, this is actress Avani Modi and today we just came up with the music of my Tamil film Strawberry. I want to thank Pavijay sir and the entire team of Strawberry for being such a wonderful and amazing team to work with, and I want to thank them for giving me this beautiful opportunity to work in this film Strawberry. You will see me. வணக்கம், சந்தோஷமாக இருக்குது. நண்பர் படத்தில் இது செகண்ட் படம் அவரோட ஒர்க் பண்ணுறேன், பாவிஜய் சாரோட. அவர் ஃபஸ்ட்டு படத்தில் ஹீரோவாக பார்த்துட்டு இந்த செகண்ட் ஃபிலிமில் வந்து அவர் ஒரு தயாரிப்பாளராக ஒரு இயக்குனராக பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். இந்த படத்தில் 2 பாடல் பண்ணியிருக்கேன். ஒரு பாடல் வந்து அழகாக ஒரு டூயட்டு, 2வது பாடல் பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு மாஸ் சாங்கு. சண்டேக்கும் மண்டேக்கும் சண்டேன்னு சொல்லி ஒரு புதுமையான வரிகளில் ஒரு அழகாக பாட்டு ஒன்று எழுதியிருக்கார். அது கேட்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த பாடலில் வந்து நாங்கள் வீடியோ பண்ணியிருக்கோம், பாருங்கள். ரொம்ப எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம், ஆனால் ஜாலியாக பண்ணோம். வணக்கம், என் பேர் மாரவர்மன். இந்த படத்தோட கேமராமேன் நானும் விஜய் சார் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபிலிம் ஒர்க் பண்ணனால தான் இந்த படம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அவரோட ஒர்க் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவரோட எழுத்துக்கு நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கி ரசிகர்களும் மக்களும் இருக்கிறாங்க, ரசிக்கிற மக்கள் இருக்காங்க. அவர் இந்த படத்துக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. அவர் கூட இருந்து ஒர்க் பண்ண சந்தோஷம் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அதை நான் சக்சீட் பண்ணியிருக்கேன்ட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் நானும் கொடுத்துருக்கேன். இந்த படத்துக்காக அதிகமாக நானும் உழைச்சிருக்கேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸ்ட்ராபெரி திரைப்படத்தினுடைய ஒரு நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து ஸ்ட்ராபெரி திரைப்படத்துடைய இசை வெளியீடு நடந்திருக்கு. வெளியிட்ட இசை வெளியிட்ட அன்றே வந்து நிறைய லைக்ஸ், நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அற்புதமான ஒரு ரெஸ்பான்ஸ் இன்றைக்கி இசைக்கு கிடச்சிருக்கு, பாடல்கள் கிடச்சிருக்கு. அதுவே எங்களுடைய ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமாக நினைக்கிறோம். ஸ்ட்ராபெரி படத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முழுசாக முடிஞ்சு தேனாண்டாள் மூவிஸை வெளியிட செப்டம்பர் 11ஆம் தேதி அன்னைக்கு உலகமெங்கிலும் திரைக்கு வர இருக்கிறது. உங்களுடைய வாழ்த்துக்களோடும் ஆதரவோடும் அதுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரணுங்கிறத முதல்ல நான் கேட்டுக்கிறேன். இந்த ஸ்ட்ராபெரி திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு 2013 நான் வந்து எழுதின ஒரு கதை. முதல் முறையாக இந்த படத்தின் மூலமாக ஒரு ஹீரோவாக மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டராகவும் இந்த திரைப்படத்தில் நான் வந்து என்னுடைய பணியை செஞ்சுருக்கேன். முதல் முறை டைரக்ஷன் அப்படிங்கிறது இப்படி ஒரு படத்துக்கு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயந்தான்.
அதையும் தாண்டி இந்த படத்தை எடுக்கணும், அதுவும் ப்ரொடியூஸ் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து இந்த படத்தில் இருக்கிற ஒரு உண்மை சம்பவம். அந்த உண்மை சம்பவத்தை வச்சு தான் இந்த திரைக்கதையை நான் எழுத ஆரம்பித்தேன். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த ஸ்ட்ராபெரி திரைப்படத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவமே. ஏன்னா எல்லாருடைய மனதிலையும் ஒரு பாதித்த ஒரு விஷயம், அதுதான் இந்த படத்தினுடைய மையக்களம். அதே சமயத்தில் இன்றைக்கி த்ரில்லர் படங்கள் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிட்ருக்கு. ஸோ த்ரில்லர் படத்தை அந்த நிறத்தை இந்த படத்துக்கு கொடுத்து அதே சமயத்தில் நாம் சொல்ல வந்த விஷயத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய நான் எடுத்ததனுடைய நோக்கம். ஸ்ட்ராபெரி படத்தினுடைய நடிகர்கள் எனக்கு வந்து இன்றைக்கி இந்த படத்துக்கு இன்றைக்கி இவ்வளோ பெருசாக ஆக்கினதுக்கு அவங்க தான் முக்கியமான காரணம். குறிப்பாக சமுத்திரக்கனி சார் படத்தினுடைய கதை கேட்ட உடனே அவர் நடிக்கிறதுக்கான முழு சம்மதத்தையும் தெரிவித்து ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் கூட ஒரு 12 நாள் கால் ஷீட் கொடுத்து உடனடியாக அந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு வந்தார். ஸோ அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த திரைப்படத்தில் வந்து தேவயானி மேடம் அவங்க நடிக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் தம்பிராமையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அவருடைய கதாபாத்திரம் ஒரு வலிமையாக அமைஞ்சுது. இந்த பக்கம் ரோபோ சங்கர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான காமெடி, மயில்சாமி, ஜோமல்லூரி, அவனி மோடின்னு சொல்லி ஒரு மும்பை ஹீரோயின், இந்த நட்சத்திர பட்டாளங்களோட தாஜ்னூர் இசையமைச்சு நம்ம மாரவர்மன் அப்படிங்கிற ஒரு புதிய கேமராமேன், லோகேஷன் எடிட்டர் எப்படின்னு ஒரு நல்ல கூட்டணி தொழில்நுட்ப கலைஞர்களோட கைகோர்த்து முதல் முறையாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணி முடித்து இன்றைக்கி இது திரைக்கு வருது. ஸ்ட்ராபெரி படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சோஷியல் த்ரில்லர் அப்படின்னு தான் இதனுடைய வகையை சொல்லலாம். த்ரில்லர் பட வரிசையில் இந்த சோஷியல் த்ரில்லர் அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமாக வர்ற ஒரு வகை. ஸோ இந்த சோஷியல் த்ரில்லரை வந்து மக்கள் மிகப்பெரிய ஒரு புதிய அனுபவமாக கருதுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக தொடர்ந்து என்னுடைய பாடல்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்துட்ருக்கிற மக்கள், தமிழக ரசிகர்கள் இந்த ஸ்ட்ராபெரி திரைப்படத்தின் மூலமாக நான் சொல்ல வந்திருக்கிற விஷயத்தையும் பார்த்து ரசித்து அதை வந்து அங்கீகாரப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள்.